ஸோ சினிமாலே வந்து சரியான வாய்ப்புகள் அமையல. ஸோ இதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா என்னன்னா, அம்மா எனக்கு சினிமாலங்கிறது கூட இல்லாம எனக்கு அம்மா இல்லாததுதான் ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா இருந்தது. எங்க அம்மா வந்து எப்படின்னா, நான் டோட்டலா டிபெண்டன்ட்டா இருப்பேன் எங்க அம்மா கிட்ட. எனக்கு என்ன பண்றது, எதுல கான்சென்ட்ரேட் பண்றது அப்படின்னு வீட்டை பாக்குறதா இல்ல ஒர்க்க பாக்குறதாங்கிறதே எனக்கு தெரியலாம போச்சு. அதுக்கப்புறம் என்னோட சன் இருந்தான். என்னோட கெரியரா ஸ்டடீஸான்னு பார்க்கும்போது சரி ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்டடீஸை முடிப்போம், நம்ம கெரியர் நம்ம ஒர்க் வந்து எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிரேக் எடுக்கணுங்கிற முடிவு பண்ணி அவனை படிக்கிறதுக்காக இது பண்ணது. அம்மா இல்லாத டைம்ல வந்து நான் என்ன சொல்வேன், நெவர் கிவ் அப். ஏன்னா இறந்து போனவங்களே நினைச்சிட்டு உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே தான் ஸ்டக் ஆயிடுவோம். ஸோ வி ஹேவ் டு மூவ் ஆன். ஏன்னா என்ன டிபெண்ட் பண்ணி என் ஃபேமிலி இருக்கு, என் சன் இருக்கான், என் அப்பா இருக்காரு. ஸோ அவங்களுக்காகவாது நான் என்னோட கஷ்டங்கள் எல்லாம் பின்னாடி போட்டுட்டு நான் முன்னாடி ஃபார்வர்ட் ஆகணுங்கிறதுனால தான் நான் தைரியமா ஆரம்பிச்சேன்.